சொன்ன பண்ணி என்ன பண்ண போறோம்? சரி, இந்த மாதிரி ஒரு டிராமா தானே எதிர்பார்க்குறீங்க? நடந்தது அது கிடையாது. என்னன்னு சொல்றேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பைரவர் துணை, நான் உங்க ராகவன் புகழ். இருங்க உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் லென்த்தா போகும். இப்போதான் ஒரு விளக்க வீடியோ வந்திருக்கு. அதே மாதிரி சுதாகரோட சைட்ல இருந்தும் பெட்ஸ்பால் சைட்ல இருந்தும் ஒரு விளக்க வீடியோ வரும். ஏன் இது வரைக்கும் போடலை அப்படிங்கிற எல்லா ஆன்சரும் அதில் வரும். பெட்ஸ்பால் சுதாகர் சைடில் தப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சுதாகர் பெட்ஸ்பால் சைடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வேற ஒரு புகழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்லாம் சொல்லி பெருமைப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க கைண்ட் பீப்புள், கைண்ட்னஸோடு இருக்கிறவங்க, கம்பேஷனாக இருக்கிறவங்க, இவங்க ஃபாலோ பண்ணால் போதும். மற்றவங்களாம் ப்ளீஸ் ஃபாலோலாம் பண்ணாதீங்க, முடிஞ்சால் பிளாக்ல போட்டுருங்க. டுவெல்த்து போலீஸ் ஸ்டேஷன் போனது, அலைய விட்டது, இதெல்லாம் இருக்கட்டும். 11ஆம் தேதி அந்த பையனை அடித்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அந்த பையனை ஏன் விட்டாங்க, எங்கே விட்டாங்க, அவன்கிட்ட என்ன பேசினாங்க, அவனை என்ன தான் பண்ணாங்க, ஏன் கையோட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகலை? இவங்க என்ன சாதாரண பாமர மக்களா? அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட சேர்பர்சன், இந்தியாவோட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த பெட்ஸ்பால் நிறுவனத்துக்கு நேர் ஆப்போசிட்டில். அது எந்த ஸ்டேஷன் லிமிட்டில் வருதுன்னு கூட தெரியாமல் இருக்குமா? சரி, அப்படி தெரியலனா கூட கூகுளில் சர்ச் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுத்துருக்குமே. இவங்களோட ரேஞ்சுக்கு போலீஸ் ஸ்டேஷனாக போய் அலைஞ்சாங்கன்னு சொல்கிறது நம்பிக்கைத்தன்மையை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அவனுக்கு தெரியாமல் பிடிச்சு வைங்க, போலீஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னவங்க போலீஸை கூட்டிகிட்டு வராமல் வீடியோ எடுக்க ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன் கேஸ் போடாமல் வரிசையாக ரீல் போட்டது, ஏன் அப்யூசிவ் கால்ஸ், த்ரெட்டனிங் கால்ஸ், மெசேஜ், ஏன் கூகுளில் 1 ஸ்டார் ரிவ்யூஸ், இந்த மாதிரி தொடர்ந்து பெட்ஸ்பால் நிறுவனத்தை டார்கெட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? சோஷியல் மீடியாவில் எதனால் பெட்ஸ்பால் நிறுவனத்தை அங்கே வர டாக்ஸு, கேட்ஸ் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லணும். அதற்கான ஆதாரம் இருக்கா? அதே மாதிரி கோவத்தில் டெடிக்காலை உடைச்சவனை 2 அடி அடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 10 அடி கூட சேர்த்து அடிச்சிருக்கலாம், தப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் அப்படி தான் தோணும். இது மனசாட்சிப்படி தப்பு கிடையாது. ஆனால் நீ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த பையனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டான். அந்த பையன் வரவே இல்லை. அந்த பையனை எதுக்காக தப்பிக்க விடணும்? இல்லை அந்த பையனை ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இந்த பையன் ஒரு சாதாரண பையன், இவன் மேலே கேஸு போட்டால் எந்த ஒரு லாபமும் இல்லைங்கிற கணக்கா? டெடிக்கு ஆப்ரேஷன் நடந்தது 15th ஜூலை. அவ்வளோ நாள் வரைக்கும் கேஸ் போட முடியல. ஆனால் டெய்லி ரீல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகம் வர வச்சது. ஏன் இன்னும் கேஸ் போடாமல் ரீல்ஸ் போடுறாங்கன்னு கேட்ட அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன்? அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்கிறது ஏன்? டெடி காலை உடைச்சவனோட ஆதார் கார்டு மற்றும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்த அப்புறம் அவனை விட்டுட்டு சுதாகர் மற்றும் பெட்ஸ்பாலில் டார்கெட் பண்ணுறது ஏன்? டெடியோட ஓனர் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண விடாமல் இவங்க பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. இவனை மட்டும் எடுத்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த 1 hour ஃபுட்டேஜ்ல இந்த நிறைய ஸ்டோரியே வேண்டாம். அந்த ஃபுட்டேஜ் கொடுக்காதனால நீங்க எவ்வளவு போய் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபுட்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நான் உண்மையா மிஞ்சி போன யாரு இவனா இவனே இப்ப நான் இங்கே என்ன பேசுறேன் உங்களுக்கு தமிழ் புரியல இல்லையா? 1 hour ஃபுட்டேஜ்ல திரும்ப பேசிட்டு இருக்காங்க. 1 hour ஃபுட்டேஜ் அப்ப நீங்க வந்து எல்லா டார்ச்சர் பண்ணது, அவனை அடிச்சது,
சித்திரவதை பண்ணது, காலை உடைச்சு, இது வரைக்கும் ஃபுட்டேஜ் இல்ல. காலை உடைச்சு அதாவது காலை உடைச்ச பின்னால உள்ள அவனை டெலிவரி பண்றீங்களா, அதுல இருந்து ஃபுட்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நீங்க டார்ச்சர் பண்ணது, காலை உடைச்சது, இந்த அளவுக்கு காலோட இறந்து அடிச்சது எந்த ஃபுட்டேஜ் இல்ல. அதுக்கு முன்னால மண்டியில ஏதாவது மசால் இருக்குதா? இது இன்சிடென்ட் நடந்த பின்னால காமிச்சிருக்கீங்க. இன்சிடென்ட் அவன் என்ன பண்ணி அவனை காலை உடைச்சாங்கிறது இல்ல. 1 hour ஃபுட்டேஜ் மிஸ்ஸிங். அதுக்கு முன்னால 1 hour முன்னால பின்னால இருக்கு, 1 hour முன்னால வண்டி வண்டியா இருக்கு பின்னால இருக்கு. சோ சம்பவத்தை நீங்க மறைக்கிறீங்க, அதுக்கான கான்சிக்வன்ஸ் நீங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றதும், டெடியை சித்திரவதை பண்ணி அடிச்ச வீடியோ ஃபுட்டேஜ் தரவே மாட்டாங்கன்னு சொன்ன அவங்களுக்காக இந்த வீடியோ ஃபுட்டேஜ். டெடியை அடித்த வீடியோ ஃபுட்டேஜோட ஆதாரம் தெளிவாக அங்கே கொடுத்துருக்காங்க. அதை மிஞ்சி ஃபுட்டேஜ் கொடுக்கல. 1 hour நீ அடிச்சிருக்கேன்னு சொல்கிறது இந்த பெரிய முதலாளி நிகழ்ச்சியில் சூலி அவர்கள் 5 செகண்ட் வீடியோ எங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த பையன் பிளைண்ட் ஸ்பாட்டில் அடிச்சிருப்பான், டெடி கத்துற சத்தம் கேட்குது, அப்புறம் அவன் தரையை துடைக்க ஆரம்பிச்சிடறான். அவன் கண்டிப்பாக அந்த மாப்ஸ்டிக்கில் தான் அடித்து காலை உடச்சிருக்கணும். டெடியை அடித்த ஸ்பாட்டை நான் நேரில் போய் பார்த்தேன். அங்கே கூட்டமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்தில் யாருமே இல்லை. 1 மணி நேரமாக அடித்து சித்திரவதை பண்ணி காலை உடச்சிருக்காங்கன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? சுதாகரோ பெட்ஸ்பாலோ நினச்சிருந்தா அந்த இருந்த சின்ன ஃபுட்டேஜும் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே. போலீஸ் கேட்காம சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்படி இருந்தாலும் 5 நாள் ஃபுட்டேஜ் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் பென்ட்ரைவில் அவங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் சில டைம் கேமரா ரெக்கார்ட் ஆகலைங்கிறத அவங்களையும் கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. கூடவே டெடியை கூண்டில் வைக்கிறதுக்கு, அதாவது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டெடியை கூண்டில் வைக்கணும், ஏன்னா நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால கூண்டையும் இவர் தான் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. டெடியை அடித்து காலை உடச்ச விஷயத்தில் முழு பொறுப்பை ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கண்டிப்பாக அவனை தூக்கி ஜெயிலில் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொடுத்ததும் சரி, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தது சுதாகர். பெரிய முதலாளி நிகழ்ச்சி சூலி மாதிரி திரும்ப திரும்ப அந்த 5 செகண்ட் ஃபுட்டேஜ் எங்க, அந்த 5 செகண்ட் ஃபுட்டேஜில் இருக்குது, 5 செகண்ட் ஃபுட்டேஜில் இருக்குது, எதுக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் ஒரு நாயை அடிச்சு கொடுமைப்படுத்தியிருந்தா அந்த நாய் செத்து போயிருக்கும் நேரத்துக்கு. அவங்க கொடுத்த வீடியோலயே தெளிவா தெரியுது இந்த பையன் தான் அடிச்சு காலை உடைச்சிருக்கான் அப்படின்ட்டு. அந்த 1 மணி நேரம் வீடியோ ரெக்கார்டிங் ஆகி இருந்தாலும் அதை பிளைண்ட் ஸ்பாட்ல பண்ணியிருக்கான், ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா நல்ல வேலை அடிச்சதும் அந்த டெடி கத்துறதும் ரெக்கார்ட் ஆகியிருக்கே. வீடியோவா தெரியலனா கூட ஆடியோ இருக்கே, அது போதுமே அந்த பையனை உள்ள தூக்கி போடுறதுக்கு. அப்படி இருந்து ஏன் அதை பண்ணாம ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க? இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டோம், தவறா சித்தரிச்சுக்கிட்டோம், வீடியோ போட்டுக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தா என்னால் எப்படி அந்த சைடில் கேள்வி கேட்க முடியும்? நான் இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் பர்சனல் அட்டாக்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டெடியை யாராச்சும் வெளியில் நடக்க வச்சு வீடியோ போடுவாங்களா, ரீல்ஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் வெயிலில் காமிங்க அப்படின்றாங்க. அப்பப்போ வெயிலில் காட்டுறதுக்கு அது என்ன துணியா இல்லை வடவமா? அதுக்கு பேர் கொடுமைப்படுத்துறது இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட சுதாகர் பெட்ஸ்பால் கிட்ட ஒரு காசு வாங்கிட்டாரு, இந்த ஆள் இப்படி மாறிட்டாரு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றீங்களா? ஒரு தடவை அந்த பையனுக்கு கால் பண்ணி நீங்க யாராச்சும் பேசியிருக்கீங்களா? என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில இருந்தான். உன் தரப்புல ஒரு வீடியோ போடுன்னு சொன்னேன், நான் போட்டா யாரு நான் பாப்பா? ஏற்கனவே அவ்வளோ அப்யூசிவ் கால்ஸு, மெசேஜஸ்ஸு, த்ரெட்டனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க நினச்சேன். டெட் எண்டு, அவ்வளோதான், நான் உசுரோடு இருக்க போகிறதில்ல நினச்சேன். இந்த நிலைமையில் நான் என்னென்னு பேசுவேன், எப்படி பேசுவேன், கேட்கறதுக்கு யார் இருக்கா? என் மேலே ஆக்ஷன் எடுக்கிற தப்பே இல்லை, அதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஆனால் என் கடையில் வேலை செய்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இந்த கடையவே அம்மாவோட செயினை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். நான் வீட்டுக்கு போய் 5 நாள் ஆகுது அப்படின்னு ஒரு பையன் வெடிச்சு அலறப்ப ஒரு சக மனுஷனா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் ஆக்ஷன் எடுக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். நான் கால் பண்ணி பேசிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் ஆக்ஷன் எடுக்க போறேன்னு பேசினேன். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு குட்டி கதை சொன்னேன். ஆனால் என்னோட கதை இன்னும் முழுசா முடியல. வேணும்னா டெடியோட ஓனர்ஸும் என்னோட ப்ரொஃபைல்ஸ்க்கு கொலாப் கொடுக்கட்டும். அவங்க சைடு நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு என் தரப்புல என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வேன்.
இதில் முதல் கட்டமாக பாதிக்கப்பட்டது டெடியா இருந்தாலும் இங்கே அப்பாவி சில பேர் மன ரீதியாக ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை சுதாகர் சைடில் தப்பு இல்லை, ஆனால் கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுதாகரோ இல்லை தன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திய காசு தரேன் வந்து படுக்கிறியான்னு கேட்ட அங்கே வேலை செஞ்ச அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருந்தா நீங்கள் யாராச்சும் அவங்களோட உசுரை திருப்பி கொண்டு வர முடியுமா? அவங்க குடும்பத்தை நீங்கள் பார்த்துப்பீங்களா? யாராச்சும் நேரில் போய் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்களா, பார்த்தீங்களா? ஆதாரம் இருந்தும் குற்றம் பண்ணவன் கையில் கொடுத்தும் கேஸ் போடாமல் தப்பிக்க விட்டு கூகுள், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் அவர்களோட ரெப்புடேஷனை கெடுத்து தொடர்ச்சியாக மென்டல் டார்ச்சர் கொடுக்குறப்ப என் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும், இங்கே இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லணும் தான் நான் வீடியோ போட்டேன். உடனே காசு வாங்கிட்டான். டெடியை அடித்து காலை உடச்சா அந்த பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க? எதுக்கு தனியாக கூட்டிகிட்டு போகணும்? சுதாகர் அவங்ககிட்ட எதையும் கேட்கக்கூடாதுன்னு ஏன் அவங்க சொல்லணும்? அவங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பையன் ஏன் அப்படியே ஓடிடணும்? டெடியை அடித்து காலை உடச்சவனோட ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்த அப்புறமும் மற்ற எல்லா ஸ்டாஃப் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும்னு ட்ரை பண்ணது ஏன்? சில விஷயம் என்னால் ஓப்பனாக பேச முடியல. பெட்ஸ்பால் ஓனர்ஸ் 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட ட்ரை பண்ணணும்? எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? இல்லாத 1 hour ஃபுட்டேஜ் எப்படி வரும்? அந்த ஃபுட்டேஜ் ஏதாவது கட் பண்ணி அதை ரீல்ஸ் போட்டு மக்களை எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கா? இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அங்கே கொடுக்கறது ஒன்றுமே இல்லை. கொடுத்த ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியுது இவன் தான் அடிச்சிருக்கிறான், அங்கே யாருமே இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஒன்னே ஒன்று யோசிச்சிங்களா? ஆரம்பத்துல இருந்து அடித்தவன் ஓனர் இல்லை, வேலை செய்கிறவன். அவனை தூக்கி உள்ளே போட்டால் என்ன யூஸ்? அதனால் இந்த நிறுவனத்தை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஏதாச்சும் பணம் பறிக்கிற முயற்சியா? 5 லட்சம் கொடு பிரச்சனையை முடிக்கிறேன்னு கால் பண்ணது யாரு? அந்த காலை ட்ரேஸ் பண்ணி இதை பண்ணது யாருங்கிற டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ டெடி ஓனர் சைடு அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களெல்லாம் கொடுத்து அதில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்காக பேசுகிறேன், அதில் டவுட்டே கிடையாது. நான் சுதாகர், பெட்ஸ்பால் யார் சைடும் இல்லை, நான் பாதிக்கப்பட்டவங்க சைடு. உண்மை எந்த பக்கம் இருக்குமோ அந்த சைடு. நியாயம் நாய்க்காக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். இதுதான் என்னோட நிலைப்பாடு. நான் என்ன பார்த்தேன், என்ன பேசினேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என் ஃபீல்டு ஒர்க்கில் என்ன நடந்துச்சு, நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன், இது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். சுதாகருக்காகவும் பெட்ஸ்பாலுக்காகவும் நான் சோக பாட்டெலாம் போட்டு அனுதாபம் தேடலை. ஆதாரங்களை கண்டுபிடிச்சி கொடுத்து அதை பற்றி பேசுகிறேன், அவ்வளோதான். இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், எவ்வளவோ நாய்களை அடித்து டெய்லி கொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஒரு கேஸ் எடுக்கிறது கிடையாது. நாயை ரேப் பண்ணவன், மாட்டை ரேப் பண்ணவன், இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணி பிசிஏ ஆக்ட் 1960 போட்டு வெறும் 10 ரூபா ஃபைனு அப்படி போட்டு வெளியில் விடுறாங்க. இப்போ மட்டும் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க? அதுவும் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? ஏன் இவ்வளோ நாள் 5-6 நாள் என்ன பண்ணாங்க? சுதாகர் சைடு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட சொல்லிட்டேன். நீங்கள் என்னையவே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, அந்த பையனை என்னென்ன பேச்சு பேசியிருப்பீங்க? இத்தனைக்கும் நான் ப்ரூஃப் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். உங்ககிட்ட எமோஷனலாக எதுவும் நான் பேசலை. டெடி மட்டும் இல்லை, டெடி இஷ்யூவில் யார் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நியாயம் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். இந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியுதில்ல, கருப்பாக இருந்தால் கள்ளன், வெள்ளையாக இருந்தால் வெள்ளந்தி அப்படிங்கிற ஒரு தவறான பிம்பத்தை, ஒரு அழுக்கான அந்த எண்ணத்தை முதல்ல மக்கள் கைவிடணும். கருப்பாக இருக்கிறவன் எல்லாம் குற்றவாளியும் கிடையாது, வெள்ளையாக இருக்கிறவன் எல்லாம் நிரபராதியும் கிடையாது. உண்மைக்கு தான் ப்ரூஃப் தேவை, பொய்க்கு தேவையே கிடையாது. குழப்பி விட்டாலே போதும். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் பல பேர் என்ன பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறீங்க. நீங்கள் முடிஞ்சால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்களே, இங்கே 2 சைடில் யாரால் காசு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யார் சைடில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்ருங்க. உண்மை எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் நான் 100% நிற்பேன். எதுவும் தெரியாமல் எமோஷ்னலாக ஜட்ஜ் பண்ணுறவங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. பாயிண்ட் இருக்கிறவன் பேசுவான், இல்லாதவன் கத்துவான், இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டுவான். வழக்கம் போல் கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டு சொன்னதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுங்க, அப்படியே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிடுங்க. அதை பின் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சு டெய்லி பார்த்து படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று சொல்லட்டுமா, நடந்த எல்லா விஷயம் சமரனுக்கு தெரியும். இனி என்ன தவிர சில பேர் பேசுவாங்க இதை பற்றி. இப்போ அவங்களுக்கும் ஷேர் போயிடுச்சு, ஜிபேவா அதுன்னு பேச போகிறீங்களா, இல்லை கொஞ்சம் 6ஆம் அறிவை யூஸ் பண்ண போகிறீங்களா? நான் எதுக்கு இதுக்குள்ளே வந்தேங்கிறதையே சொல்ல விடாமல் கதையை இழுத்துக்கிட்டே இருக்கீங்களே. கடைசியில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் கடைசியில் தர்மம் வெல்லும். ஜெய் பைரவா.